இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமான வாகன விபத்துகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முடியுமான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். எல்லைப் பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறியிருக்கின்றார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வியாழக்கிழமை இரவு எல்லைப் பகுதியில் நடந்த துயரமான கோர விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை செயலாளர் உட்பட சகலரினதும் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பஸ்ஸில் பயணித்த பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு விரைந்து செயற்பட்ட போலீசார் உட்பட பாதுகாப்பு படையினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குழுக்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் எல்ல நகர மக்களுக்கும் எமது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். துயர் நிகழும் சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதில் நாம் கொண்டுள்ள உன்னத நற்பண்பை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க கிடைத்த சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன். இந்த துயர் சம்பவத்தால் இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், அவர்களினது உறவினர்களுடன் மற்றும் தங்காலை மாநகர சபையின் சகலருடனும் இந்த துயரமான நேரத்தில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றுபடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதுபோன்ற பல துரதிர்ஷ்டவசமான வாகன விபத்துக்கள் தொடர்பான சம்பவங்களை இந்த வருடம் கடந்து போன காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முடியுமான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதியாக இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்த சகலரும் விரைவாக குணமடையவும் பிரார்த்திக்கின்றேன் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக எல்ல வெள்ளவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தானது 2023ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பேருந்து என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பேருந்து விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வீதி பாதுகாப்பு குறித்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட போக்குவரத்து மருத்துவ சபை மற்றும் போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் குழுவும் இன்று எல்ல பகுதிக்கு சென்று விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்யும் எனவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எல்ல வெள்ளவாய வீதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 15ஆக உயர்ந்திருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியும் இருக்கின்றார்கள். இந்த கோர விபத்து கடந்த 4ஆம் திகதி எல்ல வெள்ளவாய வீதியின் 24வது மைல் கல்லுக்கு அருகில் இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தில் இறந்தவர்களில் 9 பெண்கள் மற்றும் 6 எண்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். அதே நேரம் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த நிலையில பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இவர்களில் 5 குழந்தைகள் உட்பட 11 ஆண்கள் மற்றும் 7 பெண்களும் அடங்குவார் என்று சொல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இவையொருபுறம் இருக்க, யாழ் செம்மணி மனித புதைகுழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்கூட்டு தொகுதியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகளின் போது வியாழக்கிழமை குவியலாக 8 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அவற்றுடன் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு இருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பில்
தொடர்பில் தெளிவான விளக்கத்தை பெற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் புதைகுழி பகுதிக்கு அழைக்கப்பட்டு அது தொடர்பான அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டன. அவர் தனது அவதானிப்பின்படி மேற்படி மனித என்பு தொகுதி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் என்புக்கூட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட என்புக்கூடு இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதையடுத்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் லெனின்குமார் உத்தரவிட்டும் இருக்கின்றார். அதேவேளை செம்மணி மனித புதைகுழிக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் நாளை நீதவான் திகதியிடுவார் என்று சட்டத்திறனிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பிற்போடப்பட்டு வருகின்றது. எனவே ஜனநாயகத்தை மதிப்பதாக ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்றால் மாகாண சபை தேர்தல் நடத்த அவசரமாக நடவடிக்கை எடுக்க சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இந்த முறைமை பொருத்தமில்லை, இதை நீக்குவது என மக்களுக்கு அரசு கூற வேண்டும் என்று கபை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்னீன் வலியுறுத்தியிருக்கின்றார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் இயக்கமான கபை அமைப்பின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் மாவட்ட இணைப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் இயக்கம் 2008 தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்திருக்கின்றது. அதேபோல தேர்தல் அல்லாத காலத்தில் வாக்காளர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல் நிகழ்ச்சிகளை நடத்தியும் வருகின்றோம். அதேவேளை தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்படுவது தொடர்பில் ஒவ்வொரு காலத்திலும் மிக அவதானம் செலுத்தி வருகின்றோம். இலங்கையை பொறுத்தளவில் கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற போது தேர்தல்கள் நடத்தப்படும் காலத்தை பார்த்தால் உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர் அந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு சாதகமான காலங்கள் வருகின்ற போது தேர்தல்களை நடத்தி இருக்கின்றன. அதேபோல உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்ததும் பதவியில் இருக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான காலம் வரும் வரைக்கும் பல மாதங்கள் பல வருடங்கள் நாட்களை கடாத்திவிட்டு அந்த தேர்தல்களை தொடர்ச்சியாக பிற்போட்டு நடாத்தி இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடைசியாக 2012 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாகாண சபை தேர்தல் உத்தியோகபூர்வ கால எல்லை 2017 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவடைந்தது. இருந்தபோதும் 2017 இதுவரைக்கும் ஒரு மாகாண சபைக்கான 5 வருட ஆயுட்காலம் முடிந்து 4 வருடங்கள் கடந்தும் நடாத்தப்படாமல் இருக்கின்றது. ஆனாலும் அந்த தேர்தலை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நடாத்தப்படுவது போல மக்களுக்கு காட்டப்பட்டு அது பல்வேறு காரணிகளால் பிற்போடப்பட்டிருக்கின்றது. சட்ட சிக்கல்கள் இருப்பதால் இந்த தேர்தலை நடாத்தப்படாமல் இருப்பதாக காணப்படுகின்றது. எனவே சட்ட சிக்கல் இருப்பதாக இருந்தால் இந்த சட்ட சிக்கலை இல்லாமல் ஒழிப்பதாக இருந்தால் மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இன்னும் பல வருடங்களை கடாத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம். அதனால் இன்னும் பல வருடங்களுக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் போகும். ஆனாலும் இப்போது பாராளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை செய்து வரும் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்க முடியும். கபை அமைப்பு கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் கடிதம் மூலம் ஜனாதிபதிக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தங்களது நிலைப்பாட்டை மக்களுக்கு கூறுமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தது. தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் இலங்கையில் மாகாண சபை பொருத்தமில்லை என்று சிந்திப்பதாக இருந்தால் மக்களுக்கு கூற வேண்டும். இந்த மாகாண சபை முறைமை பொருத்தமில்லாதது, எனவே இதை இல்லாதொழிக்க நடவடிக்கையை எதிர்காலத்தில் எடுப்போம் என்றும் அதேபோன்று பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர்களது நிலைப்பாட்டை கூற வேண்டும். அதாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா அல்லது தேவையில்லையா என ஒரு சரியான நிலையை ஒவ்வொரு கட்சியும் கூறுமாறு இந்த ஊடக சந்திப்பில் கேட்டுக்கொள்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து மக்களின் வாக்குகளால் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்த இடத்திலே கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 5 வருட காலங்கள் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பில் ஆட்சி செய்வதை அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அது தொடர்பாக சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது, எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டும் இருந்தது. ஆனால் அப்போது கூட்டமைப்பாக ஆட்சி அரசாங்கம் இதற்கு தேவையான ஆதரவை பாராளுமன்றத்தில் அப்போது இருந்த உறுப்பினர்களூடாக வழங்கப்பட இல்லை. ஆனால் தற்போது இருக்கும் ஆட்சியை பொறுப்பேற்ற அரசாங்கம் அவர்களது கொள்கை பிரகடனத்தில் முக்கியமாக ஜனநாயகத்தை மதிப்பது என தெரிவித்த அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் என்றால் காலம் தாழ்த்தாமல் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உரிய நடவடிக்கையை
அவசரமாக எடுக்க வேண்டும். அதற்கான சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் மாகாண சபை முறை பொருத்தமில்லை, அதை நீக்குவதாக மக்களுக்கு கூற வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.